நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் வந்து நம்ம கீபோர்டு எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஷ் நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. நம்ம முன்னாடி காரணம்னா வச்சிட்டேன். நம்ம நிறைய ரீபத்துருக்கோம், அதனால தான் 140 மில்லியனில் இருக்கும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். கேஷ் புதுசாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆடியோ வச்சுருவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கேமை பார்க்கலாம். ஓகே, ஸ்டேஜ் 4 கொண்டாச்சு. ஜஸ்ட்டு உண்டுப்பாங்க கைஸ், உங்களுக்கே தெரிஞ்சிருவோம். நம்ம ஒரு 200 மில்லியனில் வீடியோ முடிச்சிட்டோம். ஓகே, இங்கேயும் வந்தாச்சு கைஸ். என்னன்னு தெரில, ரீசெண்டாக நம்ம போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் வந்து இருந்துச்சு. யார் காப்பிரைட் போட்டான்னு கொஞ்சம் சொல்லிடுங்கப்பா. யார் காப்பிரைட் போட்டீங்க, எதனால காப்பிரைட் போட்டீங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, ஏதாச்சும் பாட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி போட்டிருந்தேன்னா, இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தேன்னா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. யார் அதை காப்பிரைட் பண்ணதுன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஏன் காப்பிரைட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. கைஸ், நீங்களும் அந்த மாதிரி காப்பிரைட்லாம் போடாதீங்க. நான் சின்ன யூடியூபர்னு சொல்லவே தகுதி இல்லை கைஸ் எனக்கு. ஓகே கைஸ், ஓகே கைஸ், போய் வந்துட்டேன் கைஸ். நான் வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டேன். இதோ இதான் என்னோடய புது ட்ரெஸ்ஸு. எவ்வளோடா காசு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 ரோபக்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சரி வாங்க நம்ம கேமை பார்க்கலாம். இந்த பால் வந்து வருது. ஐயோ செத்துட்டேங்க. ஓகே, மறுபடியும் வந்தாச்சு, செத்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஜூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தரல, கொஞ்சம் பயமாக இருக்குது. தோற்றுருவேன்னு என் மனசு சொல்லிட்டு தோற்றுறேன். எப்படி தான் தோற்றுறேன்னு தெரியல. ஓகே, நம்ம போகணும். ஜஸ்ட்டு கைஸ் கையில் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், வந்தாச்சு. கொஞ்சம் லேக் அடிக்கும், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு தெரில, எனக்கு அந்த இடத்துல மட்டும் லேக் மாதிரி அடிக்கும், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஓகே, நம்ம லேக் ஏதாச்சும் பேர் பாருங்க, ஜாய் பாயா. இதை நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. அது ஏறுறப்ப குதிச்சிடுறோம் கைஸ். நம்ம இங்கே குதிச்சாச்சு, அவ்வளோதான். இங்கேயும் குதிச்சிருவோம், இங்கேயும் குதிச்சாச்சு, இங்கேயும் குதிச்சாச்சு. அவ்வளோதான், இந்த ரவுண்டு முடிச்சாச்சு. ஸ்டேஜ் 10. கோவப்படுறாங்க 500 வின்ஸ். இதை தாண்டி வந்தாச்சு. ஸ்டேஜ் 11 பார்க்கணும் கைஸ். சில டைம் ஊந்துருவேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் இப்படி அமுக்கிறப்ப உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படி குதிக்கிறப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப குதிக்க மாட்டேன். அதான் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே கைஸ், நான் அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து ஸ்டேஜ் லெவல் 2 வந்த புதுசில் நான் 80 மில்லியன் தான் கைஸ் வச்சுருந்தேன். அப்போ நான் டெலிபோர்ட் ஆகி போயிட்டேன். இப்போ நான் 140 மில்லியன் வச்சுருக்கேன். அப்பயும் போக முடியல கைஸ். அது உங்களுக்கும் அப்படி தானே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1 மோர் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ போக முடியல கைஸ். நான் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்யூஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ்.
ஸ்டேஜ் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டேஜ் 5 செகண்ட்ஸே பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓடி அவ்வளோதான். ஜஸ்ட்டு சொன்னாங்க அவ்வளோதான். வந்தாச்சு. இங்கே கேண்டி க்ளாஸ் இதில் ஓடிக்கலாம். அதெல்லாம் தோற்றுட்டாங்க விஷயம். 50,000 நம்மள்கிட்ட இருக்குது கைஸ். இன்ட்டு 1 ஸ்பீட். ஓகே கைஸ், நம்ம போவோம். இப்போ இது என்ன பேர்? இது மில்க்குக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருக்குது. லூஸாக இருக்காங்க. இது வளரியில் கப்புச்சினோ மில்கில் தானே செய்வாங்க. அதாவது அதுவும் ஒரு வகையான காஃபி தானே. ஆமாம் கைஸ், இங்கே மில்க்கு, இங்கேயும் மில்க்கு. எப்படி? ஓகே, ரொம்ப கோவமான ஜோக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம குதிச்சு போகிற எப்படி வைக்கணும்னா, எஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா எப்படி கீழே விடணும். போயிடுறோம். அவ்வளோதான் எஸ். நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நாங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. அவ்வளோதான் வச்சாச்சு. செகண்ட்ஸ் காட்டுங்கடா. ஓடு அவ்வளோதான் கைஸ். இதுலேயே ஓடு. செகண்ட் போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான் சேர்த்துக்கோம். கரெக்டாக போகிறப்ப சேர்த்துக்கோம் கைஸ். சரி, இங்கே பல்லரியில் கப்புச்சினா இருக்குது. ஒரு எடுத்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம ஷாப்பில் போயிட்டு ஒரு டோனட் வாங்கிப்போம். ஸ்ட்ராபெரி டோனட் ஒன்று வாங்கியாச்சு. நம்ம ஐட்டம்ஸில் போயிட்டு இதை எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டா இது கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக கிடைக்கும். அதான் கைஸ் நான் வாங்கினேன். 6.33 இருக்குது. என்ன 6.3 தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ 6.30 கைஸ் இது. ஓகே, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் கைஸ். உங்களுக்கு நான் லாபியில் நீங்கள் வந்து அந்த ஷாப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்மின் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அதுக்கிட்ட போனீங்கன்னா அப்டேட்னு காட்டும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகிடும். அதான் யூஸ் சொல்லணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கவும் அதை நான் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். நம்ம இதில் மேலே இருப்போம். அவ்வளோதான் சொன்னாச்சு. இவன் குதிக்கிற ஸ்டைலு கொஞ்சம் மாறி போச்சு. நான் குதிக்கிற ஸ்டைல் நான் வாங்கிலாம் வைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ ரோபாக்ஸே இல்லை. ஆனால் இவன் குதிக்கிற ஸ்டைல் மாற்றிட்டான். என்ன பண்ணான்னு தெரியல. அவ்வளோதான் நம்ம அடுத்தது போயிட்டேனா கெத்தா போயிட்டேன். ஓகே, இப்போ இங்கேயும் போவோம். வந்தாச்சு. அசியப்பட்டேன், ரொம்ப அசியப்பட்டேன். ஓகே, இங்கே போவோம். இங்கே வந்தாச்சு. நம்ம 10 மினிட்ஸில் வீடியோ முடிச்சுப்போம். கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால 10 மினிட்ஸில் வீடியோ முடிச்சுப்போம். ட்ரெஸ்ஸு லுக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எடிட் வர கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. அதனால் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரமாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். நானும் சேனலை ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆகுது. ஒன்றும் 50 அடிக்கிறேன். அதனால் 10 மில்லியனுக்கு மேலே அடிச்சிட்டேன். பரவாயில்ல, நம்ம ஒரு காலம் வரோம். ஓகே கைஸ், நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை கைஸ்.
நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.